நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா? ஆபிரகாமுடைய சந்ததி இந்த பூமியில இருக்கிற வரை செழிப்பும் ஐஸ்வர்யம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். என்னங்க, நீங்க கிறிஸ்துவுடையவர்களா? அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி. இயேசு ஏன் சிலுவையில் மரிச்சார்? இயேசு ரத்தம் சிந்தி மரிச்சா போதுங்க. இயேசு சிலுவையில் மரிக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளை மீட்பதற்கு சிலுவைக்கு போகணும் அவசியம் கிடையாது. ரத்தம் சிந்தினா போதும். ரத்தம் சிந்தி இல்லை என்றால் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்திட்டார்னா பாவ மன்னிப்பு உண்டாயிரும். அந்த அடிக்கிறாங்களே, அடிக்கும் போது ரத்தம் சிந்தியாச்சு, அங்கேயே முடிஞ்சிடும். ஏன் சிலுவைக்கு போனோம்? சாபம் நீங்க வேண்டும் என்றால் சிலுவையில் தொங்கணும். அவ சாபத்தை நீக்குவதற்காக சிலுவைக்கு போனார். சாபம் நீங்கிருச்சுப்பா அப்படின்னு சொல்லல. அடுத்து சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்கு வரணும். என்னங்க, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா? ஆபிரகாமுடைய சந்ததி இந்த பூமியில இருக்கிற வரை செழிப்பும் ஐஸ்வர்யம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. ஆபிரகாமுடைய சந்ததி ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கிறாரா? அப்படின்னா அவர் செழிப்பா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்ற நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்கு. ஆபிரகாமுடைய சந்ததி ஒருத்தர் தான் போதும், உடன்படிக்கை உண்டு. இவ்வளவு ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கீங்களே, இவ்வளவு ஆபிரகாமுடைய சந்ததி இங்க வச்சுக்கிட்டு ஏழையா இருக்கலாமா? கூடவே கூடாது. சுய லாபத்துக்காக வாங்கணும்னு சொல்ல, திருப்பி சொல்றேன், மோட்டிவ் கரெக்டாக இருக்கணும். ஐஸ்வர்யவனாக இருந்து என் சுய ஆசை விருப்பங்கள் இனி இச்சைகள் என் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஐஸ்வர்யவனாக இருக்கக்கூடாது. தப்பு. கஞ்சனா கருமியா கப்பியா நப்பியா இருக்கக்கூடாது. உதார குணம் உள்ளவனாக இருக்கணும். கஞ்சன் கப்பி நப்பி பிசினாரியா இருக்கக்கூடாது. அது நோக்கம் தப்பு. ஆபிரகாம் போல இருக்கணும். என்னங்க, ஆதியாகமம் 26 இன்னும் எடுத்துங்க. ஆதியாகமம் 26 எடுங்க. ஆதியாகமம் 26 சம்பவம் தெரியும். ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, அதுக்காக தான் காமிக்கிறேன். அவன் எப்படி வாழ்ந்தானோ அதே போல் நீங்கள் வாழணும். தேசத்தில் பஞ்சம், எல்லாருக்கும் பிஸ்னஸ் லாஸு. பஞ்சம்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிஸ்னஸ் லாஸு. கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இவன் எகிப்துக்கு பஞ்சம் அடைக்க போகிறான். போகிற வழியில் கெராருங்கிற ஊரில் போயிட்டு இருக்கான். பெலிஸ்திய நாட்டை கிராஸ் பண்ணுறான். கிராஸ் பண்ணும்போது இவர் கிராஸ் பண்ணிட்டார். இதே இடத்துல அங்கே தான் பஞ்சம் ரொம்ப இருக்குது. இங்கே உட்காந்துரு. 3 இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பஞ்ச தேசம். இங்கே உட்காந்துரு, பஞ்சமாக இருக்கிற இடத்துல உட்காந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை செழிக்கக்கூடிய எம்பவர்மெண்ட்டை கொடுப்பேன். இல்லைங்க, இங்கே ஒன்றுமே வழி இல்லைங்க. நீ ஆபிரகாமுடைய சீடா வித்தா? ஆபிரகாமுடைய சீடு ஒரு இடத்துல விதைக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த இடம் செழிப்பாக மாறும். நீங்கள் ஆபிரகாமுடைய சீடு ஒரு இடத்துல விதைக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல உடன்படிக்கையின் தண்ணீர் ஊற்றப்படுகிறதா? நீங்கள் அந்த இடத்துல செழிப்பாக இருக்கணும். எல்லாருமே கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய சீடு. கர்த்தர் சொன்னா, நீ கஷ்டப்பட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லலை, உன் கூட இருப்பேன். நீ தனியாக அவன் கஷ்டப்பட மாட்டேன். நான் கூட இருந்தேன்னா நான் கஷ்டப்பட மாட்டேன், அப்போ நீனும் கஷ்டப்பட மாட்டேன். என்னங்க அவர், நீ அந்த ஊரில் இருப்பா, நான் தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லலை, கூட இருப்பேன்னாரு. கூட இருந்து உன்னை செழிக்கக்கூடிய எம்பவர்மெண்ட்டை கொடுப்பேன். 13ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவனாகி. ஏன் ஐஸ்வர்யவனாயிட்டான்? எம்பவர்மெண்ட் கொடுத்துட்டார். ஐஸ்வர்யவனாகக்கூடிய ஐஸ்வர்யவனாகி வரவரை விடுத்தடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அணைய பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் பேரு. இவன் ஆடு மாடுலாம் சாகுது, அவன் மாடு குட்டியா போடுது. அப்போ தாங்க புறான் போடுவான். இவன் குட்டியும் வத்தலா இருக்கு, அவன் குட்டியும் வத்தலா இருக்குன்னா புறான் போட மாட்டான், பரிதாபப்பட்டு போடுவான். இவன் ஆடு மாடெல்லாம் ஒன்றுனா இருக்கு, அவன் மாடெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. எப்படின்னா அவள் புறாம படுறான். அதுக்கு தான் செழிப்பு. அவனை கர்த்தரை குறித்த தாகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உப்பு என்ன செய்யும்?
தாகத்தை ஏற்படுத்தணும் அவனுக்குள்ள. வாழ்கிற விதம் எப்படி வாழ்கிறான், அப்போ நம்ம வாழணுமேனா ஒரு தாகத்தை அவனுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தாகமாக இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் தாகம் தீர்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். யாக்கோபு சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுங்கிறான். ஏதோ இருக்குன்னு சொல்லலைங்க, வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய சீடவே, ஆபிரகாமுடைய சந்ததி, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கணும். ஏதோ இருக்கக்கூடாதுங்க, வேண்டியது எல்லாம் இருக்கணும். பாஸ்டர் எனக்கு அப்படி இல்லையே பாஸ்டர், முதல்ல சொல்லுங்க. சொல்கிறது கஷ்டமா? எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. பக்கத்தோட சொல்லுங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, ஒரு தேவை கூட என் வாழ்க்கையிலே இல்லை. ஏனென்றால் நான் ஆபிரகாமுடைய சந்ததி, தேவன் போதுமானவர், போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர். ஆகவே என் தேவைகள் சந்திக்கப்பட்டு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் என் தேவையெல்லாம் பரிபூர்ணமாக சந்திக்கப்படுகிறது. ஆமென். இதுதான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை. அப்படி வாழணும்னு முதல் தீர்மானம் பண்ணுறீங்களா? தேவனை குறித்த அறிவை உள்ள வளருங்க. வளர்ந்தீர்கள் என்றால் வர வர எண்ணம் போலவே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே